பிரதமர் மோடி சுப்பிரமணியன் சுவாமியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் அது பற்றி விவரிக்கிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய முதல் குறி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு இரண்டாவது வாய்ப்பே வேண்டாம், என்னுடைய பதவிக்காலம் முடிய போகுது, நான் பாடம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுப்பிரமணிய சுவாமி இந்த முடிவை வரவேற்றார். அவர் நினைத்தது போலவே ரகுராம் ராஜன் முடிவெடுத்ததால் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய இரண்டாவது குறி திரு அரவிந்த் சுப்பிரமணியம் முதன்மை பொருளாதார ஆலோசகராக இருக்கார் இந்தியாவிற்கு. சுப்பிரமணிய சாமியினுடைய மூன்றாவது குறி சக்தி காந்தா தாஸ், அவரும் நிதி அமைச்சகத்தில் செயலாளராக இருக்கார். எல்லாரும் சொன்னாங்க சுப்பிரமணிய சுவாமியோட உண்மையான குறி மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தான், இவங்கெல்லாம் மறைமுக குறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ஜேட்லி என்ன சொன்னார், ஒரு அரசியல்வாதி ஒருவரை விமர்சிக்கும் பொழுது எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோம் என்பதை பார்த்து விமர்சிக்க வேண்டும். ஏன்னா விமர்சிக்கப்படுபவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கார், திரும்ப பதில் கொடுக்க முடியாத பதவியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சுப்பிரமணிய சுவாமி இன்னொன்னும் தன்னுடைய ட்விட்டர்ல சொல்லியிருந்தார், இந்திய அமைச்சர்கள் வெளிநாடு போகும்போது கோட்டு டை எல்லாம் போடக்கூடாது, ஹோட்டல்ல சப்ளை பண்ற வெயிட்டர் மாதிரி இருக்காங்க, பாரம்பரிய இந்திய உடை அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக அவர்களை அறிவுறுத்தணும்னு சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் யார் வெளிநாட்டில் இருந்தான்னு பார்த்தா மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கோட்டு டை எல்லாம் போட்டுட்டு சீனாவில் இருந்தார். பல பேர் சொன்னாங்க சுப்பிரமணிய சுவாமி அருண்ஜேட்லியை தாக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பிரமணிய சுவாமி இதை மறுத்தார். இந்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் கலைத்திருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அதாவது ராஜ்யசபா எம்பி அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த கருத்து பொருத்தமற்றது, ஒரு அமைப்பை விட தன்னை ஒருவர் பெரியாளை நினைத்துக் கொண்டால் அது தவறு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் விளம்பரத்தின் மீது இப்படி ஒரு ஆசை நாட்டிற்கு நல்லதல்ல, பொறுப்பான வழியில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். பாஜகவிற்குள்ள திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.